திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் கடத்தி செல்லப்பட்ட 1 கோடி மதிப்பிலான 3 யானை தந்தங்கள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரிலிருந்து திருநின்றவூர் நோக்கி சென்ற சொகுசு காரில் யானை தந்தம் கடத்துவதாக வனத்துறைக்கு வந்த தகவலை அடுத்து தற்பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தங்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வனத்துறை அதிகாரிகள் காரை விரட்டி சென்றதை அடுத்து கடத்தல்காரர்கள் தாறுமாறாக ஓட்டி ஒரு இடத்தில் காரை நிறுத்தினர். இதில் தற்பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விநாயகமூர்த்தி. வணக்கம் விநாயகமூர்த்தி, இது குறித்தான முழு விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருவள்ளூர் பகுதியில் இருந்து சிகப்பு நிற டொயோட்டோ கிளான்சா சொகுசு காரில் சிலர் யானை தந்தத்தை கடத்தி செல்வதாக சென்னை வனவிலங்கு குற்றப்பிரிவுக்கு கூடுதல் தகவல்கள் அளிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் திருவள்ளூர் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் சென்னை வனத்துறை அதிகாரிகள் இந்த சொகுசு காரை பிடிப்பதற்காக திருவள்ளூரில் காத்திருந்தனர். அப்பொழுது திருவள்ளூர் வழியாக சென்ற அந்த சொகுசு காரானது அங்கிருந்த காவலர்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றனர். அப்பொழுது திருநின்றூர் பகுதி கடந்து செல்வதற்காக மிக வேகமாக அந்த காரானது சென்றது. இதனால் அப்பகுதியில் நின்றிருந்த ஒரு சிலர் மீது இந்த காரானது மோதி விபத்துக்குள் ஏற்பட்டது. பின்னர் அந்த காரை மிக வேகமாக காவலர்கள் சென்று பிடிக்க முயன்றனர். அப்பொழுது ஒரு குறுகிய சாலையில் இந்த காரானது சென்றது. இந்த சொகுசு காரு அந்த குறுகிய சாலைக்குள் செல்ல முடியாததால் அங்கிருந்து காரை நிறுத்திவிட்டு அந்த குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதனால் இந்த காரில் கடத்தப்பட்டு வந்த இந்த யானை தந்தத்தை அங்கிருந்து காவல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து திருவள்ளூர் வனவிலங்கு அதிகாரி அலுவலகத்துக்கு எடுத்து சென்றனர். இதனால் இந்த சொகுசு காரின் மூலம் இந்த யானை தந்தத்தை கடத்தி வருவது திருவள்ளூர் போலீஸ் மற்றும் சென்னை வனவிலங்கு அதிகாரிகள் இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை செய்ததில் சிக்கியது. இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த யானை தந்தத்தை ஏற்றி வந்த இந்த சொகுசு காரானது விபத்துக்குள்ளான இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் பதிவு காட்சி ஒன்று இப்போ தற்சமயம் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.